இந்தியன் பாலிட்டியோட 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். த யூனியன் கேபினட் இஸ் பர்சனலி ரெஸ்பான்சிபிள் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் ரெஸ்பான்சிபிள் யூனியன் கேபினட். செகண்ட் கொஷின், ஹூ வாஸ் த ஃபஸ்ட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஃப்ரீ இந்தியா? வந்து ஜவஹர்லால் நேரு தான் ஃபஸ்ட் ஃபாரின் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர். அது வந்து ஜவஹர்லால் நேரு தான் ஃபஸ்ட்டு. ஹூ இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி ரிஃபார்ம்ஸ்? மன்மோகன் சிங் தான் இந்தியன் எக்கனாமிக்ஸ் ரிஃபார்மோட ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் கொஷின், த மெம்பர் ஆஃப் லோக்சபா மெம்பர்ஸ் ஹூ கேன் டேபிள் எ நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் எகெயின்ஸ்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் 50 தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து நோ கான்ஃபிடென்ட் மோஷன் வந்து கொடுக்கலாம். எங்கே? அந்த மெம்பர் ஆஃப் லோக்சபாவில் 50. சர்வே ஆஃப் இந்தியா இஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சர்வே ஆஃப் இந்தியா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வருது. மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழேனா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி. அண்டர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜின்னு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். அட்டாமிக் எனர்ஜி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். சர்வே ஆஃப் இந்தியா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. எஸ்எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டாமிக்னா பாம், அந்த அட்டாமிக்குங்கிறது ஒரு பெரிய இது எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பவராக இது பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ். வாட் இஸ் பீரியட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா? வந்து 6 years or 65 years of age wherever is earlier. 6 வருஷம் or 65 years of age whenever is earlier. 65 வருஷம். The Attorney General of India is appointed by the President of India. 9th question, who advises the Government of India on legal matters? Attorney General தான் legal mattersக்கு Government of Indiaவை அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லாயர் யாருன்னு கேட்டாங்க, லாயர்னால் யாருன்னு வச்சுக்கிங்கன்னா அட்டார்னி ஜென்ரல். அதுவே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லாயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜென்ரல். இவங்க 2 பேருக்கு ஒரு ஆர்டிக்கிளை கமெண்ட் பண்ணுங்கள். CAG of India has appointed by President. Whom among the following can participate in the proceeding of both the House of Parliament? Attorney General தான் வந்து can participate in the proceeding of both houses of the Parliament. Attorney General of India is a legal advisor to Government of India. ஆல்ரெடி பார்த்தது தான். Question number 13, who is called the guardian of public purse? பப்ளிக் பர்ஸோட கார்டியன் யார் சொல்லுவோங்க? சிஏஜினா யாரும் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து இவ்வளோ பட்ஜெட் இருக்குது, இவ்வளோ வந்து காசு வந்து டேக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா அந்த டேக்ஸ் அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற செக் பண்ணுற ஒரு ஆடிட்டர் தான் இந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். பப்ளிக்கோட மணியை வந்து ஆடிட் பண்ணி செக் பண்ணுறவங்க. ஸோ பப்ளிக் பர்ஸை வந்து கார்டியனாக இருக்கவங்க. அதனால் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். Comptroller and Auditor General of India is a friend and guide of Public Accounts Committee. Public Accounts Committeeன்னு இருக்கும், அதை வெரிஃபை பண்ணுறவங்க தான் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி எதுக்கு போட்டிருப்பாங்கன்னா இந்த சிஏஜி வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி PAC. வாட் கேன் பி த மேக்ஸிமம் இன்டர்வல் பிட்வீன் த 2 செக்ஷன்? 2 செக்ஷன் நடக்கிறதுக்கு இடையில உள்ள எவ்வளோ நாளில் இருக்குன்னா 6 மாதம். மோஸ்ட்லி இந்த மாதிரி டைம் டூரேஷன் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் இன்டர்வல் 6 monthsன்னு அடிச்சிருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஹேஸ் த ரைட் டு அட்ரஸ் இட்? அட்டார்னி ஜென்ரல் தான். விச் ஃபங்க்ஷனரி கேன் பி இன்வைட்டட் டு கிவ் ஹிஸ் ஒப்பீனியன் இன் த பார்லிமெண்ட்? வந்து அட்டார்னி ஜென்ரல் தான். இதுவும் பார்லிமெண்ட்டில் ஒப்பீனியன் கொடுக்குற இது பார்லிமெண்ட்டில் இல்லாத யார் வந்து ஒப்பீனியன் கொடுப்பாங்கன்னு கேட்டாலே அட்டார்னி ஜென்ரல்னு அடிச்சிருங்க. அட்டார்னி ஜென்ரல் லாயர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஏஜ் ஆஃப் எ கேண்டிடேட் டு கான்டெஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஷுட் நாட் பி லெஸ் தென் 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது கான்டெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் இட் இஸ் ஆல்சோ கம்ப்ரைஸ் ஆஃப் த பிரசிடெண்ட். ஓகே, ஜப்பான் பார்லிமெண்ட் வந்து இஸ் நோன் அஸ் டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பான் பார்லிமெண்ட். அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. ஃபர்தர் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.